ஹலோ ஹலோ எஸ் நம்ம பார்க்கறது கார்டன் மாடல் என்னங்க. இது வந்து ரெலவெண்ட் தேதி தான். இவர் என்ன செய்யறாரு, இவரோட இம்பாக்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ஆர் ரெலவெண்ட்ன்றாரு என்னங்க. இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர்ஸ் இயர்லி ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அண்ட் ஆர் willing to pay high price ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப்டர் கிரேட்டர் கரண்ட் டிவிடெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்ல வர்றாரு இவர் அப்படின்னாலும், இவருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P is equal to price of share is equal to Y 1 minus B. What is Y? Earnings தான். Y is the price per share. என்னப்பா? Y is the earnings per share. அப்போ நீங்கள் வந்து Yன்றது வந்து பயந்துக்க கூடாது. நீங்கள் என்ன கூட போடலாம் அதை, இந்த Y, அப்போ Y is equal to EPS, earnings per share, divided by K, cost of capital. BR என்னங்க, Rன்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், Bன்றது என்ன தெரியுமா, ரீடென்ஷன் என்னங்க, ரீடென்ஷன், Bன்றது ரீடென்ஷன் என்னங்க, B இன்ட்டு R என்னங்க, growth. இந்த BR பெருக்குனா ரீடென்ஷன், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இன்டர்னல் ரிட்டர்ன் ஆஃப் தான் ரெண்டு சேர்ந்தா இந்த growth ஆகும். நான் சொன்னேன்லமா, டிவிடெண்ட் கொடுக்காம இருந்தால் தான் உங்களுடைய ப்ரைஸ் growth ஆகும். அதாவது B இன்ட்டு ஆர்னு வராங்க. வாட் இஸ் B இன்ட்டு ஆர்னா, Bன்றது ரீடென்ஷன். ரீடென்ஷன் என்னன்னா, ரீடென்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்ல பாருங்க. ரீடென்ஷன் இஸ் 1 மைனஸ் பே அவுட் ரேஷியோ என்னங்க. 100 ரூபாயில பே அவுட் ரேஷியோ 30% போனால் 70% என்னவா இருக்குது, ரீடைன் ஆகுது. அந்த ரீடைனையும் ஐஆர்ஆரையும் பெருக்கினாதான் உங்களுக்கு என்ன ஆகும், குரோத் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 20க்குள்ள போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் வந்து எக்ஸை மட்டும் நான் சொல்லித்தரேன், நீங்கள் ஒய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 20ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேரை கண்டுபிடிங்கன்றாங்க. ப்ரைஸ் ஆஃப் ஷேர் தான். வாட் இஸ் நமக்கு எல்லாமே தேவையானதான் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். ப்ரைஸ் ஆஃப் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேள்வி. ஏன்னா டிவிடெண்ட் வாங்குறோம் எல்லாமே நினைப்பான், என்ன நினைப்பான், வாங்குறோம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதான் நினைப்பான். டிக்ரீஸ் ஆகுன்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் நினைக்கிறவங்க வேற, சேல்ஸ் பண்றவங்க இல்லை பர்ச்சேஸ் பண்றவங்க, நம்ம வாங்க போகும்போது ப்ரைஸ் குறைவாக தான் வாங்கிக்கலாம், நம்ம விற்க போகும்போது என்ன நினைப்போம், அதிகமாக. இதுதான் உலக நியதி. அப்ப எக்ஸ் லிமிடெட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%, ஏர்னிங்ஸ் பேர் 12%. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய தேவையில்லை, டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த சேம் கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகும். பட் இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் திருப்பி கொடுக்குறான், அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இ 1 மைனஸ் பி கே மைனஸ் பிஆர், அவ்வளோதான் ஃபார்முலா. அங்க என்ன பிடிச்சோம், டிவிடெண்ட் பிளஸ் சேம் கான்செப்ட், கிட்டத்தட்ட அதே தான் வரும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும். இப்போ நம்ம இந்த கணக்கு நான் அதோட போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப்பில் நீங்களே போடலாம். ஸோ இது வந்து என்னங்க, கார்டன்ஸ் பண்ணுறது என்னங்க. கார்டன்ஸ் பண்ணுறது என்னங்க, P is equal to price of share is equal to E K minus இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சரி, இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், இன்டர்நெட் அப்படி எவ்வளோங்க, ஏர்னிங்ஸ் எவ்வளவு, 12 ரூபாய். 1 மைனஸ் பி, வாட் இஸ் கே, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோங்க, 12 ரூபாய். 1 மைனஸ் பி கே மைனஸ் பிஆர் என்னங்க, கேன்றது என்னங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துக்கணும் 10%. பிஆர் ஆறு கொடுத்துக்கலாம், ஆனால் பி என்னன்னு தெரியாது. ஆறு எவ்வளோங்க, 12. ஸோ இப்போ பி எப்படி எக்ஸா எடுக்கிறது, நான் தான் சொன்னேன் 1 மைனஸ் பே அவுட். வாட் இஸ் பி இஸ் 1 மைனஸ் பே அவுட். பே அவுட் எத்தனைங்க,
அப்போ பே அவுட் எத்தனைங்க? பாயிண்ட்டு. அப்போ 12 மைனஸ் 1.75 டிவைட் பை 0.10 மைனஸ் 0.75 இன்ட்டு இல்லையா? ஸோ 12 இன்ட்டு 1 மைனஸ் 0.75 இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 3 ரூபா கிடைக்கும் இல்லையா? கீழே 0.75 இன்ட்டு 0.12 அப்போ 300 சார் 300. ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் அது ரொம்ப லாங் கிடையாது. பிஆர்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பி இன்ட்டு ஆர்ன்றது ரீடென்ஷனை கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துருவேன். 1 மைனஸ் பே அவுட் ரேஷியோ இவங்க கட்டின ஈஸி ஆன்சர். ஸோ 300 இஸ் கார்டன்ஸ் மாடல். ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னேன்லவா, ஏன்னா எதுக்கு அதிகமாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. பட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ நீங்கள் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 25% தான் கொடுக்குறீங்க. 50% போட்டால் என்னன்னு பார்க்குறீங்க. அப்போ ப்ரைஸ் ஆஃப் குறையுமா? எஸ் குறையும். 150 ரூபா. 100% போட்டால் எவ்வளோ ஆச்சு? அப்போ நான் திருப்பி அதே தான் வருது. அதுலேயும் அதே ஆன்சர் தான், இதுலேயே அதே ஆன்சர். அப்போ ஆர் அதிகமாக இருக்கும்போது டிவிடெண்ட்டு கொடுக்காதீங்க, அந்த கான்செப்ட். மற்றபடி ஒன்று புரிஞ்சுன்னா மற்றதெல்லாம் நீங்களே எழுதுங்க. இங்கே 8 10 இருக்குது. அப்போ என்ன சொன்னீங்க? டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்போ 25% கொடுத்தா பத்தாது, 75 தான் வரும். 50% கொடுத்தா 100 வரும். அதே 100% கொடுத்தா என்ன ஆயிடுச்சு? ப்ரைஸ் ஆஃப் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பெஸ்ட்டு. இதே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நத்திங், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். 120 120 120. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துடும். இப்போ இதை மட்டும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிட்டு கடைசி இந்த ஈக்குவலாக இருக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஏன் ஈக்குவலாக இருக்கும்போது எதுவுமே வருதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இயர்னிங்ஸ் எவ்வளோ சொன்னீங்க? 12 ரூபா. 1 மைனஸ் பி ரீடென்ஷன் ரேஷியோ இல்லைங்க, 100% போடலாமே. 1 மைனஸ் 100%. அப்போ என்ன தான் வரும்? 1 0 தான், 12 தான் வரும். வாட் இஸ் கே? 10. பி இன்ட்டு ஆர் என்ன வருங்க? பி என்ன வரும்? 1 மைனஸ் பி. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ தான் வரும்? 0. அப்போ என்னதான் வரும்? இது 0.2. அப்போ 12 ரீடென்ஷன் எவ்வளோ வரும்? 1 மைனஸ் பி. பி இன்ட்டு ஆர். பி எவ்வளோ வந்துச்சு? 1ல் பே அவுட் ரேஷியோ 100% போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ 1 மைனஸ் 100% போச்சுன்னா 0 தான் வரும். இப்போ 0 கூட எதை பார்க்கணும்? 0 தான். இப்போ 12 டிவைட் பை 10 போட்டால் இப்போ என்ன தான் வரும்? 12 வந்து 120. அப்போ 120 என்பது ஆன்சர்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நீங்கள் போட்டான். ஸோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அப்போ இந்த கான்செப்டும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். அப்போ இந்த இடத்துலையும் என்னதான் growth or declining firm or normal firm பார்த்தீங்கன்னா, when your internal rate of return is increases, always growth when you are not declaring dividend. But in case if declaring dividend in the sense means opposite இருக்கணும். rate of interest விட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன செய்ய டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. மற்றபடி இதில் முக்கியமான விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு இந்த கணக்கை 10 மார்க் ஃபைனல் வரைக்கும் இதே கான்செப்ட் தான்.